இன்றைய நாள் கத்தோலிக்க திருவிழானது பொது காலத்தில் 33வது வாரத்துக்கு நாம் வந்துவிட்டுள்ளோம். 33வது வாரம் என்றால் நாம் அனைவரும் கடைசி வாரம், அதாவது பொது காலத்தினுடைய கடைசி வாரம் அப்படிதான் சொல்ல வேண்டும். கத்தோலிக்க திருவை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்து அரசருடைய திருவிழாவை கொண்டாடுகிறது. பேசணும். அடுத்த வாரம் என்ன திருவிழா? கிறிஸ்து அரசருடைய திருவிழா. அப்ப அதனால அது பொது காலத்துக்கு வராது. ஆனா இந்த ஞாயிற்றுக்கிழமை பொது காலத்தினுடைய, அதாவது முடிவு ஞாயிறு அப்படிதான் சொல்லணும். பொது காலம் முடிந்து அடுத்த வாரம் கிறிஸ்து அரசராகிய கிறிஸ்து மீண்டும் வருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் திருவிழாவை கொண்டாடுகிறோம். அதற்கு அடுத்த வாரம் திருவருகை காலம். அப்ப அதனால இது கடைசி வாரம். இந்த வாரத்தின் 33வது வாரம் நம் ஆண்டவரோடு சேர்ந்து நாம் வாழ வேண்டும். கடவுளுடைய 2வது வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று கத்தோலிக்க திருவை இன்று 3 வாசகங்கள் வழியாக நம்மிடத்தில் கூறுகின்றார். அதோடு சேர்ந்து இன்று நம்முடைய பங்கு என்ன திருவிழா கொண்டாடுகிறது? குழந்தைகள் திருவிழா. சத்தமே இல்லை. என்ன திருவிழா? குழந்தைகள் திருவிழா கொண்டாடுகிறது. அனைத்து குழந்தைகளுக்கும் குழந்தைகள் திருவிழா வாழ்த்துக்கள் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். குழந்தை தின வாழ்த்துக்கள். யாரும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையே. ஓகே, அப்போ இன்னைக்கு திருப்பாடல்கள் 127வது அதிகாரம் 3வது இறைவார்த்தை, பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம், மக்கள் பேர் அவர் அளிக்கும் பரிசு. பேசலாம். பிள்ளைகள் என்ன? ஆண்டவர் அருளும் செல்வம், மக்கள் பேரு அவர் அளிக்கும் பரிசு. நம்முடைய குழந்தைகள் ஆண்டவர் நமக்காக விண்ணகத்திலிருந்து அளிக்கின்ற நம்முடைய மிகப்பெரிய செல்வம் என்ற உண்மையை ஆண்டவர் இந்த திருவிழா, குழந்தை திருவிழாவை கொண்டாடும் பொழுது நம்மிடத்தில் கூறுகிறார். காரணம், நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவ முறைப்படி நாம் அனைவரும் விண்ணகத்தில் தான் நம்முடைய ஆத்மா இருக்கின்றது. அந்த விண்ணகத்திலிருந்து நம்முடைய ஆத்மா இந்த உலகத்திற்கு வரும்போது ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் தன்னுடைய குழந்தைகள் ஒப்படைத்திருக்கின்றார். அதான் தியாலஜி, பிலாசபி எல்லாம் படிப்பது அப்படிதான் சொல்றது. அதாவது நம்முடைய ஆத்மா இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னாடி எங்கே இருக்கும்? விண்ணகத்தில் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்கும். அதன் பிறகு விண்ணகத்தில் இருந்து இந்த அம்மா அப்பா பெற்றோர்களிடத்தில் கொடுக்கும் பொழுது அந்த மிகப்பெரிய செல்வத்தை திருப்பி மறுபடியும் எங்கே அனுப்பணும்? ஆண்டவரிடத்தில் கொடுக்கணும். அதுக்கு யாருதான் பொறுப்பு? பெற்றோர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைய நாள் குழந்தைகள் திருவிழாவை நாம் கொண்டாடும் பொழுது அனைத்து குழந்தைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற அனைத்து குழந்தைகள் 2, 3, 5, 10 அப்படி சொல்ல முடியாது. இப்ப 5, 10 கிடையாது. 1, 2, 3 மேக்சிமம் 3 இல்ல 5 அது வரைக்கும் தான் போகும். அப்போ அதனால ஆண்டவர் கருத்தில் நம்முடைய குழந்தைகள் ஒப்பு கொடுத்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து குழந்தை இயேசு போலவே நல்லபடியாக பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் இன்றைய திருப்பலியில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 16வது இறைவார்த்தை, சிறு பிள்ளைகள் என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள். அந்த உண்மை நாம் தெரிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். குழந்தை தினம் என்பது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, நாம் அனைவரும் யாரு பிள்ளைகள்? குழந்தைகள். இயேசு கிறிஸ்துவுடைய கடவுளுடைய மக்கள், கடவுளுடைய பிள்ளைகள். அதனாலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாய்ப்பு, ஆண்டவருடைய பிள்ளையாக நாம் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் தான் நம்முடைய அப்பா அம்மா, ஆண்டவர் தான் மிகப்பெரிய செல்வம். அவர்கள் கொடுக்கின்ற அந்த உண்மையான அந்த அன்பை தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று நம்மிடத்தில் கூறுகிறார். போப் ஆண்டவர் போப் பிரான்சிஸ் தன்னுடைய கடிதம், அதாவது அன்பின் மகிழ்ச்சி, லாத்தின் பேர் வந்து அமோரிஸ் லெத்திஷியா, அது உங்களுக்கு புரியாது. இங்கிலீஷ் வந்து the joy of love, தமிழில் வந்து அன்பின் மகிழ்ச்சி. அது ஒரு புத்தகம், அது ஒரு கடிதம் வழியாக குடும்ப வாழ்க்கையை பற்றி நல்லபடியாக கூறுகிறார். இயேசு கிறிஸ்து பள்ளிக்கூடத்தில் போனதா சொல்லவே இல்லை. நீங்க திரும்பி விடியம் எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து எந்த ஸ்கூலுக்கு போயிருக்கு? இதை இப்போ நம்ம ஜான் பாஸ்கோ ஸ்கூலுக்கு தான் போயிருக்கு. அப்படி நம்ம குழந்தைய பற்றி சொல்ற மாதிரி இந்த ஜான் பாஸ்கோ ஸ்கூலில் அந்த காலத்தில் இருந்த ஸ்கூலு அப்படி எந்த பள்ளிக்கூடத்துக்கும் போனதாக ஒரு தகவல் கிறிஸ்தவ முறை நம்முடைய கத்தோலிக்க விவிலியத்தை சொல்றது இல்லை. ஆனால் போப்பாண்டவர் இந்த கடிதம் வழியாக சொல்லுகின்ற ஒரு உண்மை, இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையான ஞானமும் அறிவும் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. அது எங்கிருந்து கிடைத்தது?
கோவிலுக்கு போகும் பொழுது கோவிலில் ஆண்டவர் அதாவது திருவிவிலியத்தை படித்த ஞானிகள் கூட வாதாடி அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். 12வது வயதிலே அவர்கள் திருவிவிலியம் படித்தவர்கள் கூடவே உட்கார்ந்து அவர்களை தோற்கடிக்கிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? அதற்கு போப்பாண்டவர் கூறுகின்ற பதில் அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு கொடுத்த ஞானம். உண்மையாகவே ஆண்டவர் கொடுத்த ஞானம் இருக்கு. அதற்கு மேலே அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு கொடுத்த ஞானத்திலிருந்து தான் இந்த அறிவு இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது. இயேசு கிறிஸ்து உண்மையாகவே வாழ தெரிந்தவர். காரணம், தன்னுடைய அப்பா கூட வேலை செய்தவர், அப்பாவுக்கு படித்து வேலை செய்தவர். கிறிஸ்தலோ எவ்வளவு குழந்தைகள் அப்பா சொன்ன பேச்சு கேட்பீங்க? கலந்துக்கலாமா? எல்லாரும் நம்முடைய பங்கில் இருக்கின்ற அத்தனை மக்களும் அம்மா அப்பா சொன்னது எல்லாமே கேட்கணும். அப்போ நீ அம்மா அப்பாவுக்கு கேட்கிறாங்க, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய குழந்தைகள் நல்லபடியாக உங்க பேச்சு கேட்கிறதா இருந்தால் கை தூக்குங்க. ஆமா, எல்லாரும் நீங்க பாருங்க, குழந்தைகள் தான் பார்க்கணும். உங்க அப்பா அம்மா கை தூக்கி இருக்காங்க. ஓகே, அங்கே 2 பேர் தூக்கி. அப்போ உண்மையாகவே பெற்றோர்கள் சொல்லுகின்ற கருத்தை பற்றி நல்லபடியாக தெரிய வேண்டும். அது மட்டுமல்லாமல் பெற்றோர்கள் தெரிய வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய குழந்தைகளுக்கு அன்பு கொடுத்தால் மட்டும்தான் அவர்கள் நல்லபடியாக வாழ முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ நாம் ஒரு எடுத்துக்காட்டு என்பது நம்முடைய குழந்தைகள், அதாவது நமக்கு ஒரு பட்டி, நாய்க்குட்டி, ஒரு பூனைக்குட்டி, நம்ம முன்னாடி முதல் பூசையில சொன்ன மாதிரி அந்த ஒரு எடுத்துக்காட்டு தான். பூனைக்குட்டி, நாய்க்குட்டி, நம்முடைய ஒரு குழந்தை, நம்மளோட குழந்தை, சின்ன ஒரு குழந்தை, அதாவது 1 மாசமான குழந்தையை 3 குழந்தைகளையும் ஒரு ரூமுக்குள்ளே அப்படியே அடைச்சி வைத்து கதவு சாத்தி லாக் பண்ணி நீங்க சாப்பாடு கொடுத்து பாருங்க. அன்றாட டெய்லி அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து பாருங்க, எப்படி இருக்கும்? 1 வாரத்துக்கு பிறகு நீங்க கதவு திறந்து பாருங்க, எப்படி இருக்கும்? உங்களோட குழந்தை உயிரோடு இருக்காது. ஆனா நீங்க பாருங்க, பூனைக்குட்டி உயிரோடு இருக்கும், நாய்க்குட்டியும் உயிரோடு இருக்கும். ஆனா மனிதர் மட்டும் உயிரோடு இருக்காது. காரணம், அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. மனித குழந்தைக்கு எப்பவுமே சொல்லிக் கொடுத்துதான் இருக்கணும். சொல்லிக் கொடுக்க இல்லையானா அவரு எதுவும் செய்ய மாட்டாரு. நம்ம சின்ன வயசுல இருந்து நம்முடைய ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து நாம் சொல்லிக் கொடுக்கணும். ஒவ்வொரு கருத்தும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் மட்டும்தான் உண்மையாகவே அவர் நல்ல குழந்தையாக வளர முடியும். அதுக்கு அடுத்த எடுத்துக்காட்டு, ஒரு மாட்டுக்கன்று பிறந்த உடனே ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள அது ஓடி நடக்கணும். அப்படிதானே? யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய, இப்படி ஒரு கால் இப்படி வை, அடுத்த கால் இப்படி வை, 3வது கால் இப்படி வை, 4வது கால் இப்படி வை. யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, அது அப்படியே ஓடும். அதுக்கப்புறம் மாடு எப்படி கத்தும்? அப்படிதான் கத்துமா? அம்மான்னு கத்துமா? எனக்கு தெரியல, கவுண்டம்பாளையம் எல்லா மாடுகளும் அம்மா 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 அப்படிதான் கத்துவீங்க, எனக்கு தெரியல. உங்க வீட்டுல அப்படிதான் மாடு கத்துவீங்களா? ஓகே, அப்ப அதனால மாடுங்க அது சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனுடைய மொழி சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அம்மா அம்மா, அதாவது தாய் மாடு வந்து தன்னுடைய மாட்டுக்கன்றுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா, இப்படி சொல்லு அப்படி சொல்லு, இந்த வார்த்தை சொல்லணும், அப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நம்முடைய குழந்தையை பாருங்க எப்படி இருக்கும். நடக்கணும்னா எவ்வளவு வயசு ஆகும்? 1 வருஷம். பேசணும்னா எவ்வளவு வருஷம் ஆகும்? பேசணும்னா 2 வருஷம், மேக்சிமம் 2 வருஷம், மினிமம் 2 வருஷமாவது ஆகும். அப்ப அதனால நம்முடைய குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்து நம்ம சொல்லிக் கொடுக்கறது தான் உண்மை. அதுதான் ஒரு உலகம். அடுத்த எடுத்துக்காட்டு என்பது, நம்முடைய குழந்தைகள் ஏதாவது சின்ன வயசுல அவர்களுக்கு ஏதாவது இல்ல ஒரு பயப்படுகின்ற ஏதாவது பார்த்த உடனே என்ன செய்வீங்க? என்ன செய்வார் அவர்? அம்மா மேலும் வருவாரு, இல்ல அப்பா தான் விட்டுருவாரு. ஆனா ஒரு பூனைக்குட்டி ஒரு யானை பார்த்தா என்ன செய்வாரு? ஓடி தாயை பூனைக்கிட்டு போவாரு, ஓடி எங்கேயாவது பதுக்கி உட்கார்ந்துடுவாரு. அப்போ நம்முடைய குழந்தைகளுக்கு மட்டுமே ஏன் இவ்வளவு சிறப்பாக ஒரு காரியம்? அம்மா தான் சொல்லிக் கொடுக்கணும், அப்பா தான் சொல்லிக் கொடுக்கணும். வேற யாரும் தன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இல்லை. அவர்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு குழந்தை பருவத்தில் யாருதான் உண்மையான கடவுள்? அம்மா அப்பா தான். அப்ப அதனால நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டியவர் யாரு? நம்முடைய பெற்றோர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சின்ன வயசுல, அதாவது இப்போ நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம அப்படி அப்படியே போட்டா மட்டும்தான் அது பெருசா வளரும் போது
நல்லபடியாக வளர்ந்து நல்ல மரமாக மாறும். இந்த அன்பின் மகிழ்ச்சி என்கின்ற கடிதத்தில் போப்பாண்டவர் கூறுகின்ற காரியம், குடும்பம் என்பது பசுமையான ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தில் நட்டு வைத்திருக்கின்ற மரங்கள் அன்பு. அந்த மரங்கள் யாரு? பெற்றோர்கள். பெற்றோர்கள் அன்பு என்கின்ற பண்போடு அந்த மரங்களாக மாற வேண்டும் நம்மளுடைய குடும்பத்தில். அப்போதுதான் அந்த குடும்பத்தில் வருகின்ற கனிகளாகிய நம்முடைய குழந்தைகள் எப்படி ஆகும்? இயேசு கிறிஸ்து போலவே மகிழ்ச்சியான காரியமாக, மகிழ்ச்சிகரமான ஒரு வார்த்தை ஆகும். அப்போ அதனால அந்த கடிதத்துக்கு பேரு அன்பின் மகிழ்ச்சி. அன்பின் மகிழ்ச்சி என்கின்ற கடிதத்துக்கு பேர் வருவதற்கு காரணம் அதுதான். நம்முடைய பெற்றோர்கள் அன்பு செலுத்த வேண்டும், குழந்தைகள் மகிழ்ச்சியாக மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைய நாள் நம்முடைய குடும்பத்தில் நாம் நம்முடைய குழந்தைகளுக்காக ஜெபிக்கின்ற பொழுது, நம்முடைய பங்கில் இருக்கின்ற குழந்தைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது நாம் அவர்களை சிறப்பாக அவர்களை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுடைய அனைத்து தேவைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பெற்றோர்களாகிய நாம் நமக்கு தெரிந்த நல்ல பாடங்களை நம்முடைய குடும்பத்தில் எடுத்துக்காட்டாக மாற வேண்டியவர் நாம் ஒவ்வொருவரும். நம்முடைய குடும்பத்தில் நமக்கு தெரிந்த நல்ல பாடங்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் மட்டும்தான் அவர்கள் வருங்காலத்தில் நல்லபடியாக வளர முடியும். நாம் நம்முடைய வார்த்தைகள், நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் நல்லபடியாக பயன்படுத்த, கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்த அவர்களும் அதை பயன்படுத்துவார். ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்லி இந்த பிரசங்கத்தை நடத்துறேன். அதாவது ஒரு ஆசிரியர் சொல்லுகிறார், உங்களுக்கு யார் ஆகணும், வருங்காலத்தில் உங்களுக்கு யார் ஆக வேண்டும் என்று கேட்டு அந்த ஆசிரியர் குழந்தைகள் கிட்ட கேட்கிறார். ஒரு பேப்பரை எடுத்து அந்த பேப்பரை எழுதி கொடுக்க சொல்றாரு. அப்ப அந்த ஆசிரியர் அந்த பேப்பரை எடுத்து வீட்டுக்கு போய் படித்து பார்க்கிறார். அப்போ ஒவ்வொருவரும் எழுதுகிறார். அதுக்கு காரணம் எழுதணும், யார் ஆகணும், என்ன காரணம், அதுக்கு நீ அந்த மாதிரி டாக்டர் ஆகணும் ஏன் காரணம் அப்படின்னு எழுதுறாங்க. அப்போ ஒரு சிலர் வந்து டாக்டர் ஆகணும், என் தாத்தாவுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்காம அவன் இறந்துட்டாரு. ஒருத்தருக்கு வந்து என்ஜினியர் ஆகணும், என் அப்பா எனக்கு வீடு இல்லை, அப்பா வீடு கட்டுறதுக்கு ரொம்ப நேரம் அடைஞ்சிட்டு இருந்தாரு, எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும், எனக்கு அப்படி எல்லாம் நிறைய காரியங்கள் எழுதிட்டாரு. அது ஒரு ஆன்சர் மட்டும் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு ஆன்சர், எனக்கு செல்போனா மாறணும். பேசுறோம், ஒருவேளை நீங்க கேட்டிருப்பீங்க, செல்போனா மாறணும். அப்போ அந்த டீச்சர் அது படிச்சு பார்க்குறாங்க. அப்போ டீச்சர் ரொம்ப மகிழ்ச்சியோடு அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு அந்த ஆன்சர். அப்போ அந்த கடிதத்தை அந்த டீச்சர் படிக்கிறார், அந்த ஆசிரியர் படித்து தன்னுடைய கணவன் கூடவே உட்கார்ந்து படிக்கிறார். அந்த கடிதத்தை எப்படி எழுதுகிறார், எனக்கு ஒரு செல்போனா மாறணும். காரணம், அந்த செல்போன் ரிங் ஆகிடுச்சுன்னா உடனே என் அம்மா அப்போ ஓடி போய் செல்போன் எடுத்துடுவாரு. அந்த செல்போன் நிறைய டைம் பேசிட்டே உட்கார்ந்துட்டு இருப்பாரு. கட்டிலையும் படுக்கும் போது கூட செல்போன் பக்கத்துல வச்சுதான் படுப்பாரு. செல்போனை பாக்கெட்டுக்குள்ள போட்டு போயிடுவாரு. அப்போ ஆனா நான் அழுதா என் அப்பா அம்மாவுக்கு டைமே இல்லை, நான் பேசும்போது அப்பா அம்மாவுக்கு டைம் இல்லை, நான் படுக்கும் போது என் பக்கத்திலே வந்து உட்கார்ந்து கூட டைம் இல்லை. அதனால எனக்கு செல்போனை மாறணும். பிரைஸ் தி லார்ட். அப்போதான் அந்த டீச்சர் வந்து இது யாரு குழந்தைன்னு பார்க்குறாரு, அது உண்மையாகவே அந்த டீச்சர் குழந்தை தான். அப்போ அதிலிருந்து நம்ம தெரிய வேண்டிய ஒரு காரியம், நம்ம வந்து நிறைய காரியம் செய்திருக்கலாம். நம்முடைய குழந்தைகளுக்கு நிறைய தேவையான அனைத்து பொருட்களையும் சொல்லிக் கொடுத்திருக்கலாம். நிறைய காரியங்கள், அதாவது பண உதவி, அது மற்றும் பொருட்கள் எல்லாமே கொடுத்திருக்கலாம். வேலைக்கு நீங்க போறது இப்போ வந்து பெற்றோர்களுக்கு கேட்டா கண்டிப்பா நீங்க சொல்வீங்க, யாருக்காகவும் உழைச்சிட்டு இருக்கிறீங்க, உங்க குழந்தைகளுக்காக தான் உழைச்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா அதுதான் பதில். ஆனால் அதை விட மிக பெருசான காரியம் என்பது அன்பு கொடுக்க வேண்டும், அவர்களை சேர்த்து வைத்து அரவணைத்து விடும். அப்போதுதான் அந்த உங்களுடைய குழந்தைகள் நல்லபடியாக வளர முடியும். பிரைஸ் தி லார்ட். அது மட்டுமல்லாமல் ஏனோக் தொடக்க நூல் பகுதியில், தொடக்க நூல் 5வது அதிகாரம் 19வது இறைவார்த்தை படிக்கும் பொழுது ஏனோக் என்கின்ற ஒருத்தரை நாம் அங்கே பார்க்கிறோம். ஏனோக் அவர்களுடைய தாய், அவர்களுடைய மகன் தான் ஏனோக். ஏனோக்கினுடைய மகன் மெத்துசலே. அப்போ ஏனோக் என்பவர் 365 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்ததாக திரும்பி வெளியத்தில் கூறுகிறார். அந்த 65 ஆண்டுகள் ரொம்ப கெட்டவன், அதாவது தீமைகள் செய்து நல்லபடியாக வாழாமல் அவர்கள் அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தார்கள். ஆனால் 65வது வயதில் அவர்களுக்கு ஒரு குழந்தை குழந்தை பெற்றிருக்கிறார். அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து அவர்கள் நல்லபடியாக வாழ்கிறார். காரணம், அந்த குழந்தையின் பெயர் மெத்துசலே. அதற்கு அர்த்தம், இவர்கள் இறந்து விடும்போது வெள்ளம் பாய்ச்சி இந்த உலகத்திற்கு வரும். பிரைஸ் தி லார்ட்.
நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம வைக்கின்ற பேர் நம்ம பார்க்க வேண்டும். காரணம் இப்ப இருக்கின்ற காலத்துக்கு பேரெல்லாம் கேட்டா எனக்கே அர்த்தம் தெரியாது, உங்களுக்கும் அர்த்தம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா ரொம்ப ஃபேஷன் ஸ்டைல் அப்படியெல்லாம் நம்ம பேரெல்லாம் வச்சிருக்கீங்க, ஆனா அதுக்கான அர்த்தம் நமக்கு தெரியாது. ஆனா திரும்பி விலையத்தில் படிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு பெயருக்கும் அர்த்தம் உண்டு. மெத்துசலேம் கடவுளுடைய பேர், ஜீசஸ் கிரைஸ்ட், இம்மானுவேல் கடவுள் நம்மோடு கூட இருக்கின்றார். அந்த மாதிரி எல்லா பேர்களுக்கும் அர்த்தம் இருக்கு. அப்போ அதனால மெத்துசலேம், அதனால அவர்களுடைய அப்பா மனம் திரும்பி கூறுகிறார். இயேசு கிறிஸ்து அன்றைய காலத்தில் வெளிப்பாடு கிடைக்கும் அந்த நேரத்தில் தான் நம்ம பேர் வைக்கும். அப்ப அந்த 65வது ஆண்டில் இருந்து அவர்களுடைய அப்பா நல்லபடியாக வாழ தொடங்கினார். அதன் பிறகு தாயினுடைய மக்கள் அனைவரும் இறந்து விட்டதாக திரும்பி வெளியில் கூறுகிறார். ஆனால் ஏனோக் என்பவர் மட்டும் இந்த உலகத்தில் இறந்து விடுவதாக சொல்லவில்லை, அவர்களை காணவில்லை. காரணம் அவர்கள் விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார். திரும்பி விலையத்திலே முதலாக விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டவர் என்று கூறப்படுவர் ஏனோக். அப்ப அதனாலே பெற்றோர்கள் நீங்கள் நல்லபடியாக உங்களுடைய குழந்தைகளை வளர வைக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு விண்ணக வாழ்க்கை கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்றைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். காரணம் நான் இதுவரைக்கும் இருக்கின்ற அனைத்து மக்களையும் பார்த்திருக்கிறேன். ஆனால் வித்தியாசமான புனிதர்களுடைய ட்ரெஸ் ஆடை அணிந்து வந்திருக்கிறார். அதுக்கு மேல எனக்கு பிடிச்ச ஒரு காரியம் தேவ சகாயம் பள்ளி இன்றைக்கு தான் முதல்ல நான் பார்க்குறேன். அனைவரும் கரங்கள் தட்டி அவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தேவ சகாயம் உங்களுக்கு தெரியும், ரொம்ப கொடூரமான பீடைகளால் அவர்கள் இறந்து விடுகிறார். அப்போ தேவ சகாயம் நம்முடைய நாட்டு புனிதர், தமிழ்நாட்டுக்குரிய புனிதர், அவர்களை முதலாக இங்கே கொண்டு வந்திருக்கிறீர்கள். அதனால ரொம்ப சந்தோஷம். தேவ சகாயம் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய குழந்தைகளுக்கு இறை அழைத்தல் கொடுக்க வேண்டும் என்ற சின்ன ஒரு கருத்து கூட நான் சொன்ன. காரணம் நீங்க கேட்கலாம், சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ் எங்களுக்கெல்லாம் இப்போ வீட்டுக்கு போய் கேட்கறதுக்கு கஷ்டம் தான். குழந்தைய ஃபாதராக இருக்க முடியுமா, சிஸ்டராக இருக்க முடியும். காரணம் உடனே சொல்லுவேன், எனக்கு ஒரே ஒரு குழந்தை தான், அந்த குழந்தை நீங்க எடுத்துட்டு போனா நான் எப்படி கடைசி நேரத்தில் வாழ முடியும் அப்படிதான் கேள்வி கேட்பாரு. அப்ப எங்களுக்கும் கஷ்டம், உங்களுக்கும் இருக்கும். அப்ப அதனால கத்தோலிக்க திராவையை பொறுத்த வரைக்கும் இந்த சென்சஸ் முறைப்படி கிறிஸ்தவர்கள் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. காரணம் என்ன, ஒரே ஒரு குழந்தை தான். நீங்க முஸ்லீம் எல்லாம் பாருங்க, இஸ்லாமிக் கல்ச்சர்ல நிறைய குழந்தைங்க தான் மிகப்பெரிய செல்வமாக இருக்கு. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்ப அதனால உங்களுக்கு ஒரு குழந்தை அப்படி சொல்லாம ஒரு 5 குழந்தை அப்படிதான் சந்தோஷமா இருக்க முடியும். அதனால குழந்தைகள் நல்லபடியாக இருந்தால் கத்தோலிக்க தீராவை வளரும். நீங்க பாருங்க, அதாவது இஸ்லாமிக் இந்து அந்த சென்சஸ் எடுக்கும் போது சென்சஸில் பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் 13% மட்டும்தான் இருக்கு. ஆனா இந்துஸ் முஸ்லிம்ஸ் எல்லாமே 40, 35 அவ்வளோ சதவீதம் இருக்காங்க. நம்ம மட்டும் கம்மியாயிட்டே இருக்கு. காரணம் கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்திலே வேண்டாம். அதாவது கடவுள் 2வது வாட்டி வர வேண்டாம், நாங்களே அப்படியே அழுது போயிட்டு நீங்க இது உங்க வேலை கூட நீங்க இனி வேலை செய்ய வேண்டாம், காரணம் அங்கேயும் இருந்துக்கும். அப்படிதான் கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காரணம் 2வது மறுபடியும் கிறிஸ்தவர்கள் இருந்தால்தானே கடவுளுக்கு நன்மை கொடுக்க முடியும். கிறிஸ்தவர்கள் இருக்காம அப்படியே போயிடுவீங்க, அதுதான் உண்மை. காரணம் இப்ப கிறிஸ்தவர்கள் கம்மியாயிட்டே இருக்கு. கத்தோலிக்க திராவையை பொறுத்த வரைக்கும் கத்தோலிக்கர்கள் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. கிறிஸ்தவர்கள் 14% மட்டும்தான் இருக்கு. அதனால நம்முடைய குடும்பத்தில் முன்னாடி எல்லாம் பார்த்தா நம்முடைய குடும்பத்தில் நிறைய குழந்தைகள் இருக்கு. அவர்களை எப்படி வளர வைக்கணும் அப்பா அம்மாவுக்கு கூட தெரியல. ஆனா அவரெல்லாம் நல்லபடியாக படித்து நல்லபடியாக வளர்ந்து உலகத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ ஒரே ஒரு குழந்தை தான். அந்த குழந்தைக்கு எப்படி வளர வைக்க வேண்டும், நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், அப்படி ஒரு கவலையோடு இருக்கிறீங்க. அப்ப அதனால நம்ம செய்ய வேண்டிய காரியம், கடவுள் கொடுக்கின்ற ஒரு பரிசு தான் நம்முடைய குழந்தைகள். அந்த குழந்தைகள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு நீங்க தடை செய்யக்கூடாது என்று திருவிவிலியம் கூட கூறுகிறார். அப்ப அதனால நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் கருத்தில் ஒப்புக் கொடுக்கணும். இறை அழைத்தலுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்முடைய பங்கில் இருந்து இங்கே இருக்கின்ற யாராவது தேவ சகாயம் பண்ண ஒரு அந்தோனியார் இருக்கிறாரு, செபாஸ்டியன் இருக்கிறாரு, நிறைய அந்த புனிதர்களே எனக்கு தெரியாது. செயின்ட் இருக்கிறாரு, டொமினிக் சாகித் அதேவும் இருக்கிறாரு, அப்புறம் நிறைய பேர் இருக்கிற 14 பேர் சேர்த்து யாரும் இல்லை. யாரும் புனிதைகளை யாரும் இருக்கிறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்கா நிறைய இருக்கு. உலகத்திலே புனிதர்களை விட புனிதர்கள் தான் பெண்கள் தான் நிறைய பேர் இருக்கு. அதனால ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்து சிஸ்டர்ஸ் ஆகுறதுக்கு, ஃபாதர்ஸ் ஆகுறதுக்கு மட்டுமல்ல
திருமணத்திற்கும் எல்லாத்திற்கும் குழந்தைகள் இந்த உலகத்திற்கு தேவை என்பதனாலே கத்தோலிக்க திருவை மறுபடியும் வளர வேண்டும். இந்த உலகத்தில் மறுபடியும் கத்தோலிக்க திருவை நிறையாக நிரப்ப வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். செய்யப்பட்ட